மூட்டு வலிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புளிப்பு. உடனே புளிப்புன்ன உடனே நீங்கலாம் ஆச்சரியமாயிடுவீங்க. ஐய்யய்யோ! புளிப்பா? அப்போ நான் வந்து இன்னையிலேருந்து புளிய நிப்பாட்டிறணும். நான் வந்து ரசம் சாப்பிடக்கூடாது, லெமன் சாப்பிடக்கூடாது, புளிப்பான பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. புளிப்பு அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ட உணவு சரியா செரிக்காம அமிலத்தன்மையாய் மாறி, அது வந்து புளிச்சு, அதிலிருந்து வாய்வு உருவாகி, அந்த வாயுவின் தேக்கம் போய் மூட்டுல போய் நின்னுக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வாத தேக்கம். வாதத்தினால் வரும் வலி, மூட்டு வலி அப்படின்னு அப்போ இத சரி பண்றதுக்கு நான் என்ன சார் செய்யணும்? அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இன்னைக்கு நான் சிம்பிளா வந்து ஒரு முத்திரை சொல்லி தர போறேன். வலது கையில் கட்டை விரலும், மோதிர விரலும் சேர்த்து இருக்க வேண்டும். விரல் நுனியை தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இடது கையில் கட்டை விரலும், நடுவிரலும் விரல் நுனியை தொட்டு